ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேல் வந்து சயின்ஸில் டெய்லியும் வந்து ஒவ்வொரு லெசனாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு உங்களுக்கு தெரியுமான்றதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் அந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சயின்ஸ் தான் டஃப்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் வந்து சயின்ஸை பார்க்காம எக்ஸாமுக்கு போக முடியாது. பிகாஸ் 10 மார்க் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்லியும் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய மெயினாக வந்து உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்லாம் கவர் பண்ண போகிறோம். இது வந்து 9th இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளின் உலகம் அப்படின்ற லெசன். ஓகேங்களா? 9th சயின்ஸில். ஓகே, வாங்க பார்த்துலாம். டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், பாக்ஸ் கண்டென்ட்லாம் சயின்ஸில் முடிச்சிட முடியும். சரி, வாங்க ஃபஸ்ட் கண்டென்ட். ஆண்டன் வான் லூவன்ஹாக் என்ற நுண்ணுயிரியலாளர் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தார். முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்ஹாக். 1647 அவர் பல்லில் ஒரு சிதைவுற்ற பகுதி இருக்குது, அதை வச்சு பார்க்குறாரு. அது வெறுங்கண்ணில் பார்க்கும்போது அவருக்கு எதுவும் தெரியல. ஆனால் நுண்ணோக்கி வச்சு பார்க்கும்போது நுண்ணிய உயிரிகள் வந்து நிறைய அங்கே இருக்குது அப்படின்றத அவர் கண்டு ஆச்சரியப்படுறார். ஸோ வந்து இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், நுண்ணோக்கியை முதலில் வடிவமைத்தவர் ஆண்டன் வான் லூவன்ஹாக். அவர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நுண்ணு அப்படின்ட்டு இருக்கும். இங்கே வந்து ஆன், டன், வான் எல்லாமே இன்னே முடிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது செகண்டை பொறுத்த வரைக்கும் மேலும் அறிந்து கொள்வோம். வைரஸில் இருக்கக்கூடிய புரத உரையற்ற தீங்களிக்கக்கூடிய ஆர்என்ஏவை தான் நம்ம வீராய்டு அப்படின்னு சொல்லுவோம். புரத உரை இருக்காது மெயினாக. இன்னொன்று ஆர்என்ஏ. ஓகேங்களா? டிஎன்ஏ கிடையாது, ஆர்என்ஏ. இதை தான் வீராய்டுன்னு சொல்கிறோம். அந்த வீராய்டு தான் வந்து தாவர செல்களுக்குள்ளே போகும்போது வந்து நோயை உண்டாக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். செயல்பாடு நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி பாக்ஸு, இதை மட்டும் பார்த்தா போதும். நோய்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் தடுப்பான்கள். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். தடுப்பானோட வகை என்ன, அதோட பேர் என்ன, அது என்ன நோயை உண்டாக்குது, என்ன நோய்க்காக செயல்படுது. ஓகேங்களா? அதை தான் பார்த்துருக்காங்க. சரி, வாங்க பார்க்கலாம். உயிருள்ள நோய் உண்டாக்கும் வீரியம் குறைக்கப்பட்டவை. வீரியம் குறைக்கப்பட்டது எது அப்படின்னா எம்எம்ஆரும் பிசிஜியும். இதெல்லாம் தடுப்பூசிகள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து எம்எம்ஆர், பிசிஜி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருவோம். பிசிஜின்ற ஃபுல் ஃபார்ம் வந்து பேசிலஸ் கால்மெட் குயிரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பீனா பேசிலஸ், சீனா கால்மெட், ஜீனா குயிரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எம்ஆரை பொறுத்த வரைக்கும் அது எந்தெந்த நோய்களுக்கு எல்லாம் போடப்படக்கூடிய தடுப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, அப்புறம் ரூபெல்லா. ஓகேங்களா? ஸோ பொண்ணுக்கு வீங்கி இந்த நோய் பற்றிலாம் நமக்கு 12th வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உடல்நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த லெசனில் என்னென்ன கண்டென்ட் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ எம்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா இதுக்கெல்லாம் போடப்படுது. பிசிஜியை பொறுத்த வரைக்கும் காச நோய்களுக்கு மட்டும் போடப்படுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். செயல்படாத தடுப்பான், அதாவது வந்து ஆன்டிஜன் நீக்கப்பட. ஓகேங்களா? ஆன்டிஜன் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ செயல்படாத தடுப்பான்களுக்கு வந்து என்ன தடுப்பான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிவி தடுப்பான் யூஸ் பண்ணுறோம். ஐபிவி அப்படின்னா செயல்படாத போலியோ வைரஸை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தடுப்பானாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போலியோக்காக. போலியோடைய இன்னொரு பேர் பார்த்தோம்னா இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு துணை அலகு தடுப்பான்கள், அதாவது தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன். அதில் ஆன்டிஜன் நீக்கப்பட்டதுன்னு சொன்னோம். இதில் வந்து தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜன் இருக்குன்னு சொல்கிறோம். இது துணை அலகு தடுப்பான். தடுப்பானுக்காக நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பான் அப்படின்றத பயன்படுத்துகிறோம். இது எந்த நோய்க்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்ற நோய்க்காக பயன்படுத்துகிறோம். அடுத்தது வீரியம் இழந்த நச்சு. ஓகேங்களா? நச்சு தான், ஆனால் வீரியம் இழந்தது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், செயல்படாத ஆன்டிஜன் அந்த இடத்துல இருக்குது. ஆன்டிஜன் நீக்கப்பட்டதுக்கு போலியோ அப்படின்றது தான் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தூய்மைப்படுத்தப்பட்டதுக்கு ஹெப்படைட்டிஸ் பி. அடுத்து பார்த்தோன்னா செயல்படாததுக்கு தான் இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதை என்னென்னு பார்க்கலாம். ஒன்று டிடி ஊசி போடுறாங்கன்னு சொல்லுவாங்களா அது, இன்னொன்று டிப்தீரியா டாக்ஸாய்டு. ஓகேங்களா? அது டெட்டனஸ் டாக்ஸாய்டு, இது டிப்தீரியா டாக்ஸாய்டு. ஓகேங்களா? டெட்டனஸ் டாக்ஸாய்டு எந்த நோய்க்காக போடப்பட்டதுன்னா டெட்டனஸ். டிப்தீரியா அப்படின்றது வந்து தொண்டை அடைப்பான் நோய் தான். தொண்டை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிப்தீரியான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டீப்பாக போய் ரொம்ப அப்படியே கத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். நுண்ணுயிரி வகை நுண்ணுயிரி உருவாக்கப்படும் எதிர்பொருள்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மெயினுக்கு தான். ஏன்னா பாக்டீரியா, பூஞ்சி எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே, நுண்ணுயிரி பார்க்கலாம். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெப்டோமைசினுக்கு யூஸ் ஆகுது. இதில் பாருங்களேன், ஸ்டெப்டோ அப்படியே தான் வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததில் லைட்டாக குழப்பம், அது என்னன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ். ஓகேங்களா? எரித்ரியஸ்னு வந்தால் எரித்ரோமைசின்னு வரணும். அந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வார்த்தை இங்கே வந்து ஸ்டெப்டோன்னு இருக்குது. அடுத்ததில் எரித்ரியஸ்னால் எரித்ரோமைசின் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இங்கே வந்து பேசிலஸ் சப்டிலஸ். ஓகேங்களா? இது வந்து பொறுத்த வரைக்கும் பேசிலஸ்னு வரனால பேசிட்ரசின். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இது 3 என்ன அப்படின்னா இப்போ பார்த்தது வந்து பாக்டீரியா. அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் பூஞ்சை. பெனிசிலியம் நோட்டேட்டம், இது வந்து பென்சிலின் தான் வந்து மெயினாக மருந்துகளின் ராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படின்ற நுண்ணுயிரி எதை உருவாக்குதுன்னா பென்சிலினை உருவாக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம், இது வந்து எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செபலோஸ்போரினை உருவாக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து அதை ரீட் பண்ணுறதுல இது பண்ணிட்டேன். செபலோஸ்போரியம் அக்ரோமோனியம் வந்து எதை யூஸ் பண்ணது எதை வந்து உருவாக்குதுன்னு கேட்டிங்கன்னா செபலோஸ்போரின். இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு பூஞ்சை. ஓகேங்களா? ஸோ எது பூஞ்சை எது பாக்டீரியா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அந்த பேர்லேருந்தே கொஞ்சம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள்.
வேறு பாக்ஸ் கண்டென்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாக்ஸ் கொஷினே கேட்கலாம். ஓகேங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக சுகாதார தினம் அப்படின்னு என்னைக்கு கொண்டாடுறோம்னா ஏப்ரல் 7ஆம் தேதி. வாரத்துக்கு 7 நாளுமே சுகாதாரமாக இருக்கணும், நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஓகேங்களா, சுகாதாரம் இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு சோகமாக இருக்கணும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும் இப்படியே நினைப்போம். இல்லை அப்போ 7 நாளுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். அப்போ சுகாதார தினம் அப்படின்னா 7. அடுத்தது மலேரியா தினம் அப்படின்னு என்ன எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 25. ஓகேங்களா, ஏப்ரல் 25. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 5 என்னது 7. 7 மணி ஆனாலே கொசு தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மலேரியான்றது கொசு மூலமாக தானே பரவுது. அப்போ 2 + 5 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உலக எய்ட்ஸ் தினம். இது எப்போ அப்படின்னா டிசம்பர் 1. ஓகேங்களா, எய்ட்ஸ்ன்றது வந்து நம்பர் 1ஆ இருக்குது. ஏன்னா அதுக்கு நோய்க்கு வந்து என்ன கண்டுபிடிக்கல இன்னும், அந்த மருந்தானது கண்டுபிடிக்கப்படல. அதனால தான் அது நம்பர் 1ல் இருக்குது. நம்ம கூடிய சீக்கிரம் அதுக்கும் கண்டுபிடிச்சிரும், அதையும் குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது உலக காசநோய் தினம். உலக காசநோய் தினத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 24ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உலக காசநோய் தினமானது கொண்டாடுறோம். காசநோய்க்கு எழுத்து வந்து 4 எழுத்து தான் இருக்கும். ஸோ வந்து 24ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச்சுக்கு 3, டேட் பாருங்களேன் 2, 4ன்னு இருக்கும். அப்போ 2, 3, 4 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் அப்படியே லைனாக வந்து மூவ் பண்ணிட்டே வாங்க. டெய்லி எங்கள் கூட ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், பாக்டீரியவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா ராபர்ட் கோ அப்படின்றவரை சொல்லுவோம். ஓகேங்களா, பாக்டீரியவியலின் தந்தை அப்படின்னா ராபர்ட் கோ. எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாக்டீரியா அப்படின்றதுல அப்படின்றது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா. பார்க்க போகிறவங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கோவமாக வரும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ராபர்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே வரும். அதனால் ராபர்ட்ன்றத க்ளூவை வேணால் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா, கோன்றதை வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க போகிறவங்கள பார்த்தாலே கோவமாக வரும். ஓகேங்களா, ஏன்னா அங்கங்கே என்ன பண்ணுவாங்க உமிழ்ந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் வரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இவர் ஒரு ஜெர்மானிய மருத்துவர். இவர் முதலில் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை வந்து தோற்றுவிக்கிறது அப்படின்றத வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டாரு. ஓகேங்களா, 1876ஆம் ஆண்டு செம்மறி ஆடுகளில் காணப்பட்ட ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோயானது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற உயிரியால் உருவாக்கப்படுகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சார். அப்போ ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது எந்த ஆடுகளில் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டாங்கன்னா எந்த உயிரிகளை கண்டுபிடிச்சாங்கன்னா செம்மறி ஆடு. எந்த வருஷம்னா 1876 கண்டுபிடிச்சிருக்காரு. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற அந்த உயிரி தான் இதை உருவாக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. பாக்டீரியாவியலின் தந்தை ராபர்ட் கோ அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 2 பாக்ஸ் ரொம்ப 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 பெருசாக இருக்கும் பார்க்கவே. ஓகே பாருங்கள், சாதாரண சளி இதெல்லாம் வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டையும் கவர் பண்ணிடணும். ஓகேங்களா, கவர் பண்ணிட்டா தான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து நம்மளால் இந்த லெசனில் ஓரளவுக்கு வந்து அங்கங்கே பார்த்து வச்சுருக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை வச்சு போட முடியும். சரி வாங்க பார்க்கலாம். சாதாரண சளி அது வந்து எந்த நோய் காரணி அப்படின்னா ரைனோ வைரஸ் அப்படின்றது தொற்றுவிக்குது. நோய் தொற்று இது வந்து என்ன அப்படின்னா ஒரு துளி, அதாவது வந்து சளி பிடிச்சவங்க இருமுனாங்கன்னா அந்த இது மூலமாக பரவக்கூடியது. இது வந்து எந்தெந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படும்னா மேல் சுவாச குழாய், அது வந்து நாசி அறைகளில் வீக்கம் ஏற்படும். அடுத்து இதோட அறிகுறி காய்ச்சல், இருமல், மூக்கிலேருந்து வந்து சளி ஒழுகிற மாதிரி இருக்கிறது, தும்மல், தலைவலி இது எல்லாமே. ஓகேங்களா, இது சாதாரண சளி. அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா பொறுத்த வரைக்கும் மிக்ஸோ வைரஸ்னால ஏற்படுது. ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது மிக்ஸ். ஓகேங்களா, நிறைய இடத்துல வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா, இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னது, என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்கல்ல நிறைய பெரிய ஆளுங்களாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து துளிகள் மூலமாக தான் பரவுது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து சுவாச குழாய், அதாவது நம்ம சுவாசம் பண்ணுறோம் அந்த குழாய். இது வந்து தொண்டை மாற்றம் நாசி பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு வந்து அறிகுறி பார்த்தோம்னா காய்ச்சல், உடல் வலி, இருமல், தொண்டை வலி, நாசிலேருந்து வெளியேற்றம், அப்புறம் மூச்சு திணறல் நோய். ஓகேங்களா, ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தட்டமை அப்படின்றது வந்து ரூபெல்லா வைரஸ் மூலமாக பரவுது. நல்லா பாருங்கள், சாதாரண சளின்றது ரைனோ வைரஸ். ஓகேங்களா, ஸோ வந்து சாதாரணமாக ரைஸ் கிடைக்கும். ரைஸ் அப்படின்னா சாதாரணமாக கிடைக்கும். அப்போ சாதாரணம்னா ரைஸ்னா ரைனோ அப்படின்ற மாதிரி. இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது மிக்ஸ் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது தட்டமை அப்படின்றது ரூபெல்லா வைரஸ் மூலமாக. ஓகேங்களா, ரூபா அப்படின்ற பொண்ணு என்ன தட்டை வச்சு சும்மா அப்படியே தட்டிக்கிட்டே இருப்பான், மியூசிக் போடுவா தட்டை வச்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இது மூலமாக பரவுது அப்படின்னா துளிகள் மூலமாக பரவும். இல்லை அப்படின்னா அந்த நோய் தொற்று கரு இல்லை அப்படின்னா அந்த நோய் தொற்று ஏற்பட்ட அந்த வருடனான நேரடி தொடர்பு, அதாவது வந்து ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டிருக்குன்னா அவங்க கூட வச்சிருக்கக்கூடிய அந்த நேரடி தொடர்பு மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா இது பரவும். இது வந்து சுவாச குழாயை பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன அறிகுறி அப்படின்னா சிவப்பு புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம், இல்லை அப்படின்னா தோலில் வந்து அது கொஞ்சம் தடிப்பு வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண் வந்து சிவப்பாகும். ஓகேங்களா, அடுத்தது பொண்ணுக்கு வீங்கின்றதை பொறுத்த வரைக்கும் மிக்ஸோ வைரஸ் பரோட்டிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மிக்ஸோ வைரஸ்ன்றது ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம பார்த்துருப்போம். இதில் பரோட்டிட்டஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எது மூலமாக பரவுனா இங்கே மேலே பார்த்ததோ தான். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த கருக்கள் இருக்கும்ல அது மூலமாகவோ இல்லைன்னா அந்த நோய் ஏற்பட்டவர் மூலமாக நேரடி தொடர்பு கொள்வதன் மூலமோ இதெல்லாம் பரவும். இதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா மேல் சுவாச குழாய். இதில் வந்து என்னென்ன அறிகுறி இருக்குன்னா கண்ணை உமிழ்நீர் சுரப்பி வந்து பெருசாகும். அப்புறம் தாடையை அசைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி இருந்தாலே கொஞ்சம் அசைக்கிறதுல சிரமம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகேங்களா,
ஓகே வாங்க அடுத்தது பார்க்கலாம். சின்னம்மை அப்படின்றது சிக்கன் பாக்ஸ்னு சொல்லுவோம். இது எது மூலமாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் அப்படின்றது மூலமாக தான் எது ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சின்னம்மைன்றது ஏற்படும். வாரிசெல்லான்றதுல ஃபஸ்ட் எழுத்து வான் இருக்கும், சின்னம்மையில் ஃபஸ்ட் எழுத்து சி. ஓகேங்களா, வாசி அப்படின்றது வரும் பாருங்களேன், அழகாக அந்த வார்த்தைகளே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே அடுத்தது பாருங்கள். இதுவும் வந்து மேலே இருக்கக்கூடிய பார்த்தக்கூடிய அந்த காரணிகளால் தான் ஏற்படுது. இது எந்த உறுப்பு பாதிக்கப்படுதுன்னா சுவாச குழாய். இதுக்கு வந்து என்ன அதாவது வந்து என்ன அறிகுறியை சொல்லலாம்னா தோலில் ஏற்படக்கூடிய வீக்கம், அப்புறம் காய்ச்சல், அசதி. இதெல்லாம் மெயினாக எதில் வந்து வருது அப்படின்னா இதுக்கு இல்லைன்னா வைரஸ். அப்போ வைரஸ் மூலமாக காற்று வழியாக ஏற்படக்கூடிய நோய்கள் தான் இது எல்லாமே. அப்போ எப்படி கேட்பாங்கன்னா வைரஸால் ஏற்படும் நோய்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. அப்போ வைரஸ்னால என்னென்ன நோய் ஏற்படுதுன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. என்னென்ன நோய்? சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை. இது எல்லாமே வந்து வைரஸ் தான். அப்போ சின்னம்மை அம்மைன்னு வந்தாலே வைரஸ் தான் போல். தட்டம்மை பாருங்கள், சின்னம்மை பாருங்களேன், இந்த மாதிரி வந்தாலே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பாக்டீரியா. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது வைரஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடிய காற்று வழி நோய்கள். ஓகே பாருங்கள். பாக்டீரியா வந்து காச நோயை ஏற்படுத்துது, தொண்டை அலர்ஜி நோய், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கக்குவான் இருமல். இந்த 3 நோய்களை ஏற்படுத்துது. காச நோய் பொறுத்த வரைக்கும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவாங்கல்ல, டியூபர்குலோசிஸ் அப்படின்றத டிபின்னு சொல்லுவோம். ஓகே இது மூலமாக ஏற்படுது. இதோட நோய் தொற்று பார்த்தோம் அப்படின்னா அந்த சளியில் இருக்கக்கூடிய அந்த இது மூலமாக பரவுது. இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா நுரையீரல். காச நோயை பொறுத்த வரைக்கும் இது வந்து தொடர் இருமல் இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், அப்புறம் உடல் எடை வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பசி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொண்டை அலர்ஜி நோய். அதுக்கு பேர் வந்து டிஃப்தீரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எந்த நோய் மூலமாக ஏற்படுது, எந்த நோய் காரணி மூலமாக ஏற்படுதுன்னா கோர்னி பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கோர்னி அப்படின்னா கோபப்பட்டு கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, தொண்டையில் அப்படி தான் புண்ணாயிரும், அப்புறம் அலர்ஜி வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா. கோர்னி பாக்டீரியம் டிஃப்தீரியா. இது எது மூலமாக நோய் வந்து பரவுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த நோய் தொற்று துளிகள் மூலமாகவும் உட்கற்கள் மூலமாகவும் பரவுது. இது வந்து எதை பாதிக்குது அப்படின்னா மேல் சுவாச குழாய் பகுதிகள், அப்புறம் மூக்கு, தொண்டை, இது எல்லாமே. ஏன்னா தொண்டை அப்படின்னாலே தொண்டை அலர்ஜி நோயினாலே தொண்டையை தான் பாதிக்கும், அது சொத்தி இருக்கக்கூடிய பகுதிகள். இதுக்கு அறிகுறி பார்த்தோம் அப்படின்னா காய்ச்சல், தொண்டை வலி, காற்று வழியில் அடைப்பு, இது எல்லாமே. அடுத்தது கக்குவான் இருமல். கக்குவான் இருமலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோய் வந்து எந்த நோய் காரணியால் ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா போர்டோடெல்லா பெர்டோசிட் அப்படின்ற கூடிய நோய் காரணி மூலமாக ஏற்படுது. ஓகேங்களா. கக்குவான் இருமல் அப்படின்றது போர்டெடெல்லா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெர்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா கக்குவான் அப்படின்னா கக்குறது. ஓகேங்களா. அப்போ வந்து கக்குறதுன்னா என்னது, வாமிட் பண்ணுறது. அப்போ வந்து வாமிட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவோம், பெட்டில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ பெர்டோசிஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே அடுத்தது பார்க்கலாம். இது எது மூலமாக பரவுதுன்னா நோய் தொற்று அப்புறம் நேரடி தொடர்பு கொள்வது மூலமாக பரவும். இதில் பாதிக்கப்பட்ட உறுப்புன்னு பார்த்தோன்னா சுவாச குழாய் பகுதி. அடுத்து இதுக்குரிய அறிகுறின்னு பார்த்தோன்னா மிதமான காய்ச்சல் இருக்கும், அதீத இருமல், அப்புறம் இறுதியில் வந்து கூச்சல் போன்ற உரத்த குரலில் மூச்சு உள்வாங்கும். இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3 எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா நோய்கள்னு சொல்கிறோம். எது கக்குவான் இருமல், காச நோய், தொண்டை அலர்ஜி நோய். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது நீர்வழி நோய். இதுக்கு முன்னாடி பார்த்தது எது அப்படின்னா காற்று வழி நோய்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து நீர்வழி நோய்கள். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பாக்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 4 பாக்ஸஸ் தான் முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணிடும், இந்த லெசன் ஆனது முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே பாருங்கள். வைரஸால் ஏற்படுத்தப்படும் நீர்வழி நோய்கள். இதில் நோய் கொடுத்துருக்காங்க, நோய் காரணி, நோய் பரவும் முறை, அந்த திசை என்ன, அறிகுறி என்ன, தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறை என்ன. ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு வைரஸால் பரவக்கூடியது போலியோ மைலிடிஸ். என்னென்ன நோய்னு பார்க்கலாம். போலியோ மைலிடிஸ் அது எது மூலமாக பரவுதுன்னா போலியோ வைரஸ் மூலமாக பரவுது. இது எப்படி பரவுதுன்னு கேட்டாங்கன்னா அந்த துளிகள் மூலமாகவும் மூக்கு, தொண்டையிலேருந்து சளி வர்றது மூலமாகவும், மாசடைந்த நீர், அப்புறம் உணவு, பால், இது மூலமாக வந்து பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து எந்த திசுக்கள் வந்து பாதிக்குது அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா இது வரைக்கும் இருக்கிறது ஜென்ரலாக சுவாச பாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அஃபெக்ட் பண்ணுறது மத்திய நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இதோடைய அறிகுறிகள்னு பார்த்தோன்னா கை கால்களில் வந்து வாதம் ஏற்படும், அப்புறம் வந்து செயல் இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம். ஓகேங்களா. ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறைகள். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். எப்படி தடுக்கலாம் அப்படின்னா சால்க் அப்படின்ற தடுப்பு மருந்தை வந்து வாயு வழியாகவும் போலியோ தடுப்பு மருந்தாகவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ போலியோ மைலிடிஸ்ங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா சால்க்கு. ஓகேங்களா. அப்போ போலியோ அப்படின்னாலே வந்து சால்க் அப்படின்றது உங்களுக்கு மைண்டுக்கு ஞாபகம் வந்துடும், மறந்துடக்கூடாது. சால்க் அப்படின்னாலே போலியோ அப்படின்னாலே சால்க்கு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ. இப்போ இதுக்கு முன்னாடி ஹெப்பாட்டிட்டிஸ் பி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. இப்போ பார்க்க போகிறது ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ. ஹெப்பாட்டிட்டிஸ் பின்றது எதில் பார்த்துருந்தோம், நார்மலாக வந்து இந்த நோய்கள்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. எதுக்கு பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துணை அழகு தடுப்பான், அதாவது தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்டிஜென்னால் ஏற்படுத்தப்படும்ன்ற மாதிரி தடுப்பானில் பார்த்துருந்தோம். சரி வாங்க இப்போ பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ அதாவது வந்து நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ்னு சொல்லுவாங்க, HAV அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் இது வந்து எது மூலமாக பரப்புது அப்படின்னா மாசடைந்த நீரோ, உணவு, இல்லைன்னா வாய்வழி பாதிப்பு மூலமாக பரவும். இது வந்து கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இதுவும் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய குடலும் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும், அது பார்க்கலாம். அடுத்தது இது வந்து குமட்டல், பசியின்மை, அதீத காய்ச்சல், அப்புறம் மஞ்சள் காமாலை. மெயினாக வந்து மஞ்சள் காமாலை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ வந்து மஞ்சள்
காமாலை ஏற்படுத்தக்கூடிய நோய் எது அப்படின்ற மாதிரி மஞ்சள் காமாலைனால ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நோய் காரணம்னு கேட்டாங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். ஓகேங்களா, அப்படி கேட்பாங்க. மஞ்சள் காமாலைனாலே ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் தான். ஓகே, இதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உணவு கெடுதலை வந்து தடுத்தணும். ஓகேங்களா, நல்லதாக சாப்பிடணும். உணவை வந்து சரியான முறையில் கையாளணும். இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னா சாப்பிடணும். அந்த மாதிரி குளோரின் ஏற்றப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்ட நீரை பருகணும். ஏன்னா வந்து எல்லா நீர் வந்து சுத்தமானதாக இருக்காதுல்ல, அந்த மாதிரி. அடுத்து வந்து தனி மனித சுகாதாரம். நம்ம வந்து என்ன பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும். அது மூலமாக சரி பண்ணலாம். அடுத்தது அதீத வயிற்றுப்போக்கு போய்க்கிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, இது எது மூலமாக ஏற்படுதுன்னா ரோட்டோ வைரஸ். ஓகேங்களா, ரோட்டோ வைரஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், மாசடைந்த நீர், உணவு மற்றும் வாய் வழியாக பாதிப்பு ஏற்படுறது தான் வந்து இது என்ன அப்படின்னா அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான காரணமாக சொல்கிறாங்க. இதில் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புன்னு பார்த்தோன்னா மெயினாக குடல் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். நீர்ம நிலையில் சளி போன்ற மலம், கழிதல், அப்புறம் வாந்தி, காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும். சரியான சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து மெயின்டைன் பண்ணும்போது இந்த அதீத வயிற்றுப்போக்கை நம்மளால் சுத்தப்படுத்த முடியும். ஓகேங்களா, கட்டுப்படுத்தவும் முடியும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா வைரஸால் பரவக்கூடிய நீர்வழி நோய்கள் எது போலியோமைலிடிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதீத வயிற்றுப்போக்கு. அடுத்து இப்போ பார்க்க போகிறது பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடிய நீர்வழி நோய்கள். 2 நோய்கள் தான் இருக்குது. ஒன்று கேலரா, இன்னொன்று டைஃபாய்டு. ஓகேங்களா, கேலரா டைஃபாய்டுன்னு கேட்டால் அப்போ பாக்டீரியா நோய்கள், அதை மறந்துடக்கூடாது. கேலரான்றது அதீத வயிற்றுப்போக்கு நோய் தான். மேலே பார்த்தது அதீத வயிற்றுப்போக்குனா வைரஸ். இதே வந்து கேலரான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பாக்டீரியா. கேலரா நோய் வந்து விப்ரியோ கேலரே அப்படின்றது மூலமாக ஏற்படும். இது எந்த நோய், அதாவது இந்த நோய் வந்து எப்படி பரவுதுன்னு கேட்டாங்கன்னா சுகாதாரமற்ற உணவு, அப்புறம் நீர் வாய் வழியாக உட்செல்லும் போது வந்து இல்லை வீட்டு ஈக்கள்னால பரவுவதனால ஏற்படும். அப்புறம் வந்து வீட்டு ஈக்களோட பரவுதல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நோய் பரவுற காரணிகளை வந்து இதுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பார்த்தோன்னா இது எந்த இதை வந்து பாதிக்குதுன்னா குடலை வந்து பாதிக்குது. ஏன்னா மேலேயே பார்த்துருந்தோம் அதீத வயிற்றுப்போக்குனாலே குடலை தான் பாதிக்கும். இதோடைய அறிகுறிகள்னு பார்த்தோன்னா நீர்மமான கழிவு வெளியேற்றம், வாந்தி, தசைப்பிடிப்பு, தலை சுற்றல், நீர்ச்சத்து வெளியேற்றம் இதெல்லாம் வந்து நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா தவிர்த்தல் மற்றும் தடுக்கும் முறைகள். இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து சுகாதாரமாக வச்சுக்கணும் நம்மளை. அடுத்து வந்து ஓஆர்எஸ் இதை வந்து நம்ம வந்து உட்கொள்ளணும். ஓகேங்களா, ஓஆர்எஸ்ன்றது என்ன, அது எப்படி தயாரிக்கணுன்றதும் நம்மளோட சயின்ஸ் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து வாய்வழி நீரேற்ற கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, உப்பு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் தண்ணீர், இதை மட்டுமே வச்சு கரெக்டான ரேஷியோவில் போட்டு ரெடி பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே, அது வரும்போது நம்ம அந்த பாக்ஸ் கண்டென்ட்டாக பார்ப்போம். சரி, வாங்க பார்க்கலாம். அடுத்தது டைஃபாய்டுன்றதை பொறுத்த வரைக்கும் குடல் சார் காய்ச்சல் தான் என்னென்னு சொல்கிறோன்னா டைஃபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். டைஃபாய்டை பொறுத்த வரைக்கும் சால்மோனெல்லா அப்படின்ற அந்த நோய் காரணி மூலமாக ஏற்படுது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கழிவு கலந்த நீர் மற்றும் உணவு வந்து வீட்டு ஈக்கள் மூலமாக வந்து என்ன பண்ணுதுன்னா இது பரவுது. இது வந்து எதை பாதிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுகுடல். ஓகேங்களா, டைஃபாய்டுன்றது எதை பாதிக்கும்னு கேட்டாங்கன்னா சிறுகுடல். இதோடைய அறிகுறின்னு பார்த்தோன்னா அதிக காய்ச்சல் இருக்கும், பலவீனம் இருக்கும், அடி வயிற்றில் வலி இருக்கும், தலைவலி, அப்புறம் பசியின்மை, நெஞ்சு பகுதி, அப்புறம் மேல் வயிற்று பகுதியில் கொஞ்சம் அரிப்பு மாதிரி வந்து ஏற்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள் மற்றும் தூசுகள் மூலமாக அந்த உணவு வந்து கெட்டு போவதை வந்து தவிர்த்து நம்ம வந்து சேஃப்டியாக அதெல்லாம் பாதுகாக்கணும், கொஞ்சம் மூடி வைக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலில் பதப்படுத்தி என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அடுத்து பொதுவாக சுகாதாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகரிக்கணும். அடுத்து வந்து அப்படின்னா அந்த டைஃபாய்டு வரதுன்னா அந்த அந்த எதிர் உயிர் மருந்துகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான மருந்துகள்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். எடுக்கிறது மூலமாக இதை வந்து தவிர்க்க முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து பாக்டீரியாவால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நீர்வழி நோய்கள். என்னடா இவ்வளோ இருக்குது, இவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணுவான். திருப்பி வந்து ஒன் டைம் வந்து ரீடு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மனப்பாடம் பண்ணி ஃபிங்கர் ட்ரிப்பில் யாருனாலையும் வச்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் திருப்பி படிக்கும்போது அங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களை அறியாமல் இதுவாக இருக்கும் அப்படின்ற அந்த கெஸ்ஸிங் வரும். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாக்ஸ் கண்டென்ட்டையும் அட்லீஸ்ட் ஃபுல்லாக படிக்க முடியாதவங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டாச்சும் படிக்கணுன்றதுக்கு தான் இதை கொடுக்குறது. ஓகே, அடுத்து பாருங்கள், அறிவியல் அறிஞரை அறிந்து கொள்வோம். சர் ரொனால்டு ராஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிறந்தக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மலேரியாவை பற்றி அவரோட ஆய்வுக்கு அவர் வந்து புகழ் பெற்றிருக்காரு. ஓகேங்களா, ஓகே, யாருன்னு பார்த்தோம்னா சர் ரொனால்டு ராஸ் அப்படின்றவர். இவர் வந்து இந்திய மருத்துவத்துறையில் வந்து 25 வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேலை பார்த்துருக்காரு. தனது ஆராய்ச்சியின் விளைவாக மலேரியா ஒட்டுண்ணியின் வளரும் நிலைகளானது கொசுவின் இரைப்பை குடல்வழி பாதையில் தான் நடைபெறுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. அது இல்லாமல் மலேரியாவானது கொசுவினால தான் பரவுது அப்படின்றத நிரூபித்தவர். ஓகேங்களா, சர் ரொனால்டு, ஏன்னா அந்த பேர் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உடலியல் மற்றும் மருத்துவத்துறைகளில் மலேரியா பரவும் விதம் அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சதுக்காக 1902 இவருக்கு நோபல் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ மலேரியா அப்படின்றது கொசு மூலமாக தான் பரவுது அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சர் ரொனால்டு ராஸ். ஓகேங்களா, அடுத்தது பப்பாளி இலைகளின் கொழுந்தில் இருந்து எடுக்கப்பட்ட வடிக்கப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் ஆகியவை இந்நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இது இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரத்த தட்டுகளை அதிகரிக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா பப்பாளி இலைகள்லேருந்து அந்த கொழுந்துலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு திரவமும் நிலவேம்பு கசாயமும். ஓகேங்களா, இது வந்து இரத்த தட்டுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஓகே.
சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து மெயினா என்னன்னா, இந்நோய் பாதிக்கப்பட்ட அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்நோய்ன்றது வந்து என்னன்னா, இந்த டாபிக்கோடைய நோய் குடுத்துருப்பாங்க. இந்த டாபிக்ன்றது டெங்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக இது வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து டெங்குக்கு இன்னொரு பேர் வந்து எலும்பு முறிப்பு காய்ச்சல்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த லெசன் ஃபுல்லாக படிக்கும்போது நல்லா புரியும். இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசனே சொல்லலாம் தாராளமா. ஓகேங்களா? ஆனால் படிக்க டைம் இல்லாதவங்களுக்கு வேறு வழி இல்லாதையாச்சும் படிச்சணுமேன்றதுக்கு பாக்ஸ் கொஸ்டின் சொல்கிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். மேலும் அறிந்து கொள்வோம். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பன்றி காய்ச்சல் அப்படின்ற ஒரு காய்ச்சல் வந்து கண்டறியப்பட்டது. ஓகேங்களா? பன்றி காய்ச்சல் எப்போனா 2009 ஏப்ரல் மாதத்தில். இந்த நோய் வந்து பல மில்லியன் மக்களை வந்து தாக்கியிருக்கு. எப்படி கொரோனாவோ அது மாதிரி வந்து இதுவும் பல மில்லியன் மக்களை தாக்கியிருக்கு. அதில் உயிரிழப்பு அதிகமாக நேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இதில் கொரோனாவில் இதில் வந்து அதுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுலேயும் ஒரு மேஜர் அளவுக்கு வந்து நடந்திருக்கு. ஜூன் 2009 வந்து உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், பன்றி காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேண்டமிக் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இதுக்கு சொல்லுவோம். அது மாதிரி இதில் பேண்டைக் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. 2015ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்தியாவில் 31,000 பேர் வந்து இந்த பன்றி காய்ச்சலால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதில் 1900 பேர் என்ன பண்ணிட்டாங்களா, இறந்துருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பன்றி காய்ச்சல்னால. ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள். பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எனப்படும் H5N1 வைரஸ் 1996ஆம் ஆண்டு வந்து தோன்றியிருக்கு. பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்றது 1996, அதாவது H5N1 அப்படின்றது சொல்லியிருப்போம். இந்த வைரஸால் முதல்ல தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் நோய் தோன்றியதாக கண்டறியப்பட்டது. இப்போ கொரோனா அங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னோம்ல, அது மாதிரி வந்து பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்றதும் அங்கே தான் உருவாகிருக்கு. ஓகேங்களா? H5N1 அப்படின்றது ஏன்னா H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அது வேறு. ஓகேங்களா? இது H5N1 அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கலாம். இந்த வைரஸ் ஆனது 1997ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தால் முதல்ல மனுஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி வந்து இந்த ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி வந்து இந்த பன்றி காய்ச்சல் வந்து 2009 கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி 1997 வந்து இந்த H5N1 அப்படின்ற வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. பாருங்கள், இது வந்து முதல்ல வந்து இந்த நோயோட வெளிப்பாடு அப்படின்றது வந்து எப்போ தெரிஞ்சிருக்கு, அதாவது நோய் வந்து இருக்குன்றது கண்டுபிடிச்சது 1997. வெளிப்பாடாக எப்போ தெரிஞ்சிருக்குன்னா 2003 டிசம்பரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள். மேலும் அறிந்து கொள்வோம். ஹெச்ஐவி நோயானது முதல்ல அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படின்ற இடத்துல வந்து 1981 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச்ஐவி அப்படின்றது. ஓகேங்களா? ஹட்டாய் அப்படின்ற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதலாவது எய்ட்ஸ் பாதிப்பு அப்படின்றது ஆதாரத்தோட வந்து தெளிவாக வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எய்ட்ஸ் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 1986 ஏப்ரல் மாதம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இந்த எய்ட்ஸ் பாதிப்பிற்கு எய்ட்ஸ் தடுப்பூசி RV144 என்ற மருந்தானது தாய்லாந்து நாட்டில் 2003ஆம் ஆண்டு சோதனைக்காக வழங்கப்பட்டது. இதனுடைய ஆய்வறிக்கை வந்து 2011 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வழங்கியிருக்காங்க. அப்போ ஹெச்ஐவிக்காக வந்து எய்ட்ஸ் தடுப்பூசி வந்து எந்த நாட்டில் வந்து 2003 வழங்கப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா RV144. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலியல் தொடர்பு மூலம் பரவும் நோயின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னா இந்த காற்று வழியாக பார்த்தோம், அடுத்து நீர் வழியாக பார்த்தோம். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இது முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த லெசன் முடிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். நோய் ஃபஸ்ட் வந்து பாலியல் தொடர்பு மூலமாக பரவக்கூடிய நோய்கள். நோய் பரப்பும் காரணி வந்து ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று வைரஸ். பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் கொனேரியா அப்புறம் சிஃபிலிஸ், இந்த 2 நோயை வந்து ஏற்படுத்துது. இந்த கொனேரியா அப்படின்றது வந்து எந்த நோய் பரப்பும் நுண்ணுயிரி மூலமாக ஏற்படுதுன்னா நீயஸ்செரியா கொனேரியா அப்படின்றது மூலமாகவும், சிஃபிலிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெப்போனிமா பல்லிடம் அப்படின்ற அந்த நோய் பரப்பு நுண்ணுயிரினாலையும் ஏற்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீயஸ் கொனேரியா அப்படின்ற அந்த நோய் பரப்பு நுண்ணுயிரி வந்து எது மூலமாக பரவும்னு கேட்டாங்கன்னா நேரடி பாலியல் தொடர்பு மூலமாக பரவும். அதே மாதிரி தான் சிஃபிலிஸும் வந்து நேரடி பாலியல் தொடர்பு மூலமாக பரவும். இதில் வந்து மெயினாக வந்து இந்த கொனேரியானால் வந்து பாதிக்கப்படக்கூடியது சிறுநீர் புறவழி பாதிப்பு அப்படின்றது வந்து ஏற்படுது. எதுனா இந்த கொனேரியா மூலமாக. சிஃபிலிஸ்ன்றது பிறப்பு உறுப்பின் தோல் மற்றும் முகோசோ பகுதியில் வந்து கொஞ்சம் தேய்மானம் ஏற்படுதா இந்த சிஃபிலிஸ்ன்றது. இதோடைய அறிகுறி அப்படின்றது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொனேரியா அப்படின்ற நோய்க்கூடிய அறிகுறின்னு பார்த்தோன்னா பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறும். சிறுநீர் கழிக்கும் போது வந்து கொஞ்சம் வலி இருக்கும். இது கொனேரியாவுடைய அறிகுறியாக சொல்கிறாங்க. பிறப்புறுப்பில் புண்ணு அப்புறம் வந்து தோலில் வந்து கொஞ்சம் வீக்கம் ஏற்படுறது வந்து சிஃபிலிஸுடைய அறிகுறியாக சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள் வைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கி அப்படின்ற ஒரு நோய். அதாவது வந்து இது என்ன அப்படின்னா பிறப்புறுப்பில் கொப்பளம் ஏற்படுது. அதே தான் இன்னொரு வகையாகவும் பிரிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் வந்து 2 நோய் பரப்பும் காரணி கொடுத்துருக்காங்க. ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், இன்னொன்று வந்து மனித பாப்பிலோமா வைரஸ்
அப்படின்றது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். இது வந்து எது மூலமாக பரவுதுன்னா பாலுறவு மூலம் பிறப்புறுப்பில் இருந்து கொலகொலப்பான ஜவ்வின் வழியாக வந்து வெளியேறது மூலமாகவும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலியல் உறவு மூலமாகவும், அதாவது தோலிலிருந்து தோலுக்கு அப்படின்னு பரவுறது மூலமாகவும் ஏற்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உறுப்புகள் வந்து எந்தெந்த இது பாதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனித்தனியாக ஆண் மற்றும் பெண்களுடைய பிறப்பு உறுப்புகளானது பாதிக்கப்படுது. தனித்தனியாக ஆண் மற்றும் பெண்களோட பிறப்புறுப்பு வந்து இந்த நோயிலையும் பாதிக்கப்படுது. அதாவது எந்த நோய் காரணி மூலமாக அப்படின்னா மனித பாப்பிலோமா வைரஸ். ஓகேங்களா, அடுத்து ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் ரெண்டுமே வந்து இதை தான் பாதிக்குது. இதோடைய அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிறப்புறுப்பில் கொப்பளம் இருக்கக்கூடியது. இதோடைய அறிகுறின்னு பார்த்தோம்னா வாய், உதடு, முகம், பிறப்புறுப்பு ஆகியவற்றில் வலியுடைய கொப்பளங்கள் வந்து இருக்கும். பெண் பிறப்புறுப்பின் வழியை வந்து வெளியேற்றம், அரிப்பு, ரத்தப்போக்கு, எரிச்சல் உணர்வு இதெல்லாம் இருந்தால் அது பேர் வந்து மனித பாப்பிலோமா வைரஸ் மூலமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். தடுப்பூசியில் நிகழ்வை எட்வர்டு ஜென்னர் என்பவர் அறிமுகப்படுத்தினார். தடுப்பூசி போடணும் அப்படின்ற அந்த நிகழ்வை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா எட்வர்டு ஜென்னர். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி மனித குலத்தின் இடையே இருந்த பெரியம்மையானது ஜென்னரின் தடுப்பூசி மூலம் முழுவதுமாக அளிக்கப்பட்டு விட்டது. அதாவது இப்போ பெரியம்மை அப்படின்ற அந்த நோயே இல்லை. அதுக்கு காரணம் தடுப்பூசி வந்து பிறந்தப்ப வந்து போடுறதான். அதுக்கு காரணமானவர் வந்து எட்வர்டு ஜென்னர். ஓகேங்களா, ஓகே, இது கொஞ்சம் முக்கியமானது, கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது அறிவியல் அறிஞரை தெரிந்து கொள்வோம். லூயிஸ் பாய்ஸ்டர் என்பவர் 18ஆம் நூற்றாண்டின் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு வேதியியலாளர், நுண்ணுயிராளர்னு சொல்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நோய் தடுப்பு மருந்து அளித்தல் மற்றும் பாஸ்டரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர். இதில் மெயினாக என்னென்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்றதுக்கு தான் இவருடைய பெயர் பொறுத்த வரைக்கும் இவரும் அதுவும் மேட்ச் ஆகும். ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த பெயரை பொறுத்த வரைக்கும் பாஸ்டரைசேஷன் வந்தாலே லூயிஸ் பாஸ்டர் தான். அந்த லெவலுக்கு வந்து இவர் ஃபேமஸ். ஓகேங்களா, அடுத்து இவர் வந்து எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா கால்ரா மற்றும் ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ்ன்றது ஆல்ரெடி செம்மறியாட்டில் கண்டுபிடிச்சிருந்தன்றது ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு கண்டென்ட்டாக பார்த்துருப்போம். ஓகேங்களா, அது ஜென்ரல் கண்டென்ட். இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அப்போ அங்கே பார்த்தா ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது அந்த செம்மறி ஆடில் வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற உயிரினால் உருவாக்குது அப்படின்னு சொல்லி ராபர்ட் கோ அப்படின்ற பாக்டீரியவியலின் தந்தை வந்து சுட்டி காமிச்சிருக்காரு. அதை தான் அங்கே பார்த்தோம்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் இவர். ஓகேங்களா, அது உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சவர், மருந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா லூயிஸ் பாய்ஸ்டர் 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது பாருங்கள், வயது, தடுப்பு மருந்து, மருந்தோட அளவு. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சாலும் என்னது நம்மளுக்கு இந்த லெசன் ஆனது முடிஞ்சிருச்சு. சரி, வாங்க பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு என்ன போடுறாங்கன்னா பிசிஜி தடுப்பூசியானது போடுறாங்க. பிசிஜின்றது காசநோய்க்கு போடக்கூடியதுன்றது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஊட்டம், 1வது ஊட்டமாக கொடுக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்தது 15வது நாளில் பிறந்த குழந்தை 15வது நாளில் வாய் வழியாக வந்து போலியோ மருந்து அப்படின்ற ஒன்று கொடுக்குறாங்க. இதுவும் 1வது ஊட்டம். அடுத்தது 6வது வாரம். 6வது வாரத்தில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிபிடி அப்படின்ற போலியோ, அதாவது டிபிடி மற்றும் போலியோ தடுப்பு மருந்து வந்து கொடுக்கப்படுது. இதுவும் 1வது ஊட்டம். இதில் பாருங்கள் எந்த வாரத்தில், எந்த நாளில், எந்த மாதத்தில், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் வந்து 2-3 இது வரும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம், ரீடு மட்டும் போடாமல் அந்த மாதிரி பார்த்துட்டுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சுருக்கி டைம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து திருப்பி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, திருப்பி வரதில் ஒரே இதை முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டிபிடிடி போலியோ அப்படின்றது 6வது வாரம். ஓகேங்களா, 10வது வாரம். ஓகேங்களா, அடுத்தது 14வது வாரம். இது வரைக்கும் 3. ஓகேங்களா, 6, 10, 14. இது வந்து பாருங்களேன் கொஞ்சம் கேப்போட கரெக்டாக ஈக்குவலாக வரும். அது முடிஞ்சோடனே திருப்பி வந்து 18. ஓகேங்களா, 18லேருந்து 24 மாதங்கள். நல்லா பாருங்கள், 6, 10, 14, 18, 24. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுதுல, 18 to 24. ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே டிபிடிடி மற்றும் போலியோ இருக்குது. அடுத்த டிபிடிடி மற்றும் போலியோ வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா, டிபிடி அப்படின்றது வேறு, இங்கே வந்து டிடின்றது வேறு. ஓகேங்களா, அது வேறு. ஓகேங்களா, அப்போ வந்து 6, 10, 14, 18 to 24வது மாதம். இது வந்து டிபிடி மற்றும் போலியோ இதுக்கு. ஓகேங்களா, அடுத்து வேறு என்ன வந்து இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த 3மே நம்ம முடிச்சாச்சு. இப்படி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட இந்த 1வது ஊட்டம்ன்றதான் வருது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்துக்கூடிய மட்டும் தான் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த இது நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அப்போ இது இல்லாதது மட்டும் நம்ம என்ன பண்ணோம், பார்த்தா போதுமானது. அடுத்தது இப்போ ஒவ்வொன்றா வருங்க. பிறந்த குழந்தைக்கு பிசிஜி போடுறாங்க. 15வது நாளில் வாய் வழியாக, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா போலியோ மருந்து அப்படின்றது 15வது நாளில் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 10, 14 அப்படின்றத முடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்து 18 அப்படின்றத முடிச்சாச்சு. ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்தது 6, 10, 14, அடுத்து 18 முடிச்சாச்சு. அப்போ இங்கே 9 to 12வது மாதத்துக்குள்ளே எதை போடுறாங்கன்னா தட்டம்மை அப்படின்றத போடுறாங்க. 9 to 12வது மாதத்துக்குள்ளே, 12வது மாதம்ன்றது ஒரு வயசு ஆகுதுல்ல, ஒரு வயசு ஆகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அப்போ தட்டம்மை. ஓகேங்களா, ஓகே, அதட்டி உட்கார வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி
இவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்துக்கோங்க. 15 மாதத்துலேருந்து வந்து 2 வருடங்கள் வரைக்கும் எம்எம்ஆர் அப்படின்றத போடுவாங்க. இப்போ எப்படி வந்து பிசிஜி அப்படின்றதோ அதே மாதிரி எம்எம்ஆர் தடுப்பூசி ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ எம்எம்ஆர் அப்படின்றது 1வது ஊட்டமாக வந்து 15 மாதத்துலேருந்து 15 மாதம் அப்படின்றதே உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரியும் 1.5 வயசுலேருந்து. ஓகேங்களா? 1.5 வயசுலேருந்து அந்த 2 வயசுக்குள்ளே எம்எம்ஆர் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்தது 2 வருஷத்துலேருந்து 3 வயசு அதுக்குள்ளே வந்து டிஏபி. ஓகேங்களா? டிஏபி இந்த இது வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து 2 ஊட்டங்கள் 1 மாத இடைவெளியில் கொடுக்கணும். 1 மாதம் இடைவெளியில் 1 மாதம் முடிஞ்சா அடுத்து 2வது ஊட்டம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 4 to 6 வயசுக்குள்ளே வந்து எதை கொடுக்கணும்னா டிடி மற்றும் போலியோ. போலியோன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். போலியோன்றது டிபிடி போலியோன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? டிபிடி அப்படின்ற போலியோ அதுவும் இல்லாமல் மற்றும் போலியோன்னு பார்த்துருப்போம். இது டிடி மற்றும் போலியோ இது 4 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே கொடுக்கறது. ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள் 10வது வருஷமும் 16வது வருஷமும் அதாவது 10 வயசுலையும் 16வது வயசுலையும் 16வது வயசும் போது அவங்க 10th முடிச்சிருப்பாங்க அந்த ஏஜ்லேயும். ஓகேங்களா? அப்போ 2 வயசில் வந்து டிடி மற்றும் டிஏபி. ஓகேங்களா? இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுப்பாங்க 10 வயசுலையும் 16வது வயசுலையும். அது வந்து 10 வயசில் கொடுக்கறது ஒரே ஓட்டம் தான். அடுத்தது 16வது வயசில் கொடுக்கறது 2வது கூடுதல் தடுப்பூசி ஊட்டமாக இது வந்து கொடுக்கப்படுது. ஓகே. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? பாக்ஸ் கண்டென்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு டோட்டலாகவே முடிச்சாச்சு. இது வந்து ஜஸ்ட்டு இந்த லெசனுடைய ஓவரால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வேணால் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு டைம் வேணால் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா எப்படி ஏற்படுது எப்படி உருவாகுது அதை மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டு வந்து இந்த நோயை உண்டாக்கக்கூடிய எதிர்ப்பொருள்னா பாக்டீரியா வைரஸ் இது வந்து சும்மா எக்ஸாம்பிள் தாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஓவராலாக இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக படிக்காமல் போகிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸாக படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போகும்போது உங்களுக்கு என்ன வரும் ஒரு கெஸ்ஸிங்ஸ் வந்துடும். ஓகே இது இப்படி படிச்சிருக்கோம்ல எப்படி படிச்சிருக்கோம். ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்படி இதை அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாக்காக தான் இது. ஓகேங்களா? ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சு. இப்போ வந்து பாக்டீரியாவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா அது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டைம் தான் ரீட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் ரீட் பண்ணோன்னே நான் வந்து ஞாபகம் வச்சுருந்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் 1 மாதத்தில் க்ரியேட் பண்ணிடலாம் அழகா. ஓகேங்களா? பாக்டீரியாவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாக்டீரியாவியலின் தந்தை. ஓகே இங்கேக்குள்ள கேப் இல்லை பாருங்கள். பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்றது யாருன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.